ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்னோட சீமந்தத்துக்கு நானே என் கையால் பண்ண ஜெண்டர் ப்ரொடக்ஷன் பெயிண்டிங் நான் எப்படி பண்ணேன் அப்படின்றது தான் கவர் பண்ண போகிறேன். அண்ட் இன்னைக்கு தான் நீங்கள் என்னோட வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மேக் ஷூர் டு செக் த ப்ரீவியஸ் வீடியோஸ் அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட பேபி ஷவருக்கு நாங்கள் லிமிட்டட் மெம்பர்ஸ் தான் இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு மீடியம் சைஸ் கேன்வஸ் தான் எடுத்திருக்கேன். அண்ட் நான் எடுத்திருக்கிறது ஸ்ட்ரெச்டு கேன்வஸ். நீங்கள் நிறைய கேன்வஸ் வாங்கி ஸ்டாக் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டே கவரை பிரித்து அன்பாக்ஸ் பண்ணி வைக்காதீங்க. எப்போ பெயிண்டிங் பண்ணுறோமோ அப்போ மட்டும் அன்பாக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா முன்னாடியே ஓப்பன் பண்ணிங்கன்னா கேன்வஸ் அழுக்காயிடும். அண்ட் யூஸ்வலாக கேன்வாஸ் போர்டுக்கு பின்னாடி நம்மளுக்கு உடன் வெட்ஜஸ் கொடுத்துருப்பாங்க. எனக்கு பிளாஸ்டிக்கில் வந்துருந்துச்சு. ஆல்சோ நம்பர் ஆஃப் பீசஸ் 8 ஆர் மோர் இருக்கணும். ஆனால் எனக்கு 7 என்னமோ தான் இருந்துச்சு. கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி உடன் ஃப்ரேம் கான்ட்ராக்ட் ஆர் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி வெட்ஜஸ் யூஸ் பண்ணி நம்ம கேன்வாஸை ஸ்ட்ரெச் பண்ணி அதோட டென்ஷன் அண்ட் டைட்னஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். என்னோட உடன் ஃப்ரேமில் கொடுத்துருந்த ஸ்லாட்ஸ் ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. ஸோ அதில் அந்தளவுக்கு டைட் அண்ட் ஸ்டேபிளாக நிற்கலை. இந்த கேன்வஸ் நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏதோ ஒரு ரேண்டம் பிராண்டு. அதனால தான் ஸ்லாட்ஸ் நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக இல்லை. அதுக்கப்புறம் வெட்ஜஸுமே பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்க. இந்த சின்ன ரீசனுக்காக கேன்வஸ் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு எனக்கு வேறு கேன்வஸ் வாங்குற அளவுக்குலாம் டைம் இல்லை. அதனால நான் இதே கேன்வஸில் எனக்கு பெயிண்டிங்க்கு தேவையான இமேஜை நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் டீல் ப்ளூ அண்ட் ஒயிட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ஒரு கோட் கொடுத்துக்கிறேன். யூஸ்வலாக எல்லாருமே ஜெண்டர் ப்ரொடக்ஷன் பெயிண்டிங்கில் ஒரு ஓட்டிங் ட்ரீ மாதிரி தான் வரைவாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்டரில் ஒரு ப்ரெக்னென்ட் விமன் இருக்க மாதிரி, அப்புறம் பின்னாடி நிறையா க்ரீப்பர் பிளான்ஸ் தொங்குற மாதிரி வரைஞ்சிருந்தேன். ஸோ நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுக்கு பேசிக்காக 2 கலர்ஸ் தான். ப்ளூனா பாய், பிங்க்னா கேர்ள். ஸோ யூஸ்வலாக ட்ரீ பிரான்ச்சஸில் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த க்ரீப்பர்ஸில் நம்ம அங்கங்கே ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரி யோசிச்சிருந்தேன். இந்த பேக்ரவுண்ட் பெயிண்டிங் கலர் காம்பினேஷன்லாம் நான் எதுவுமே பிளான் பண்ணல. அப்படியே கோ வித் த ஃப்ளோ தான். ஃபஸ்ட்டு டீல் ப்ளூ எடுத்தேன். சரி, அது கூட கொஞ்சம் செட் ஆகுற மாதிரி என்ன கலர் போடலான்னு யோசிச்சுட்டு பின்னாடி ஒரு மாதிரி க்ரோம் எல்லோ மாதிரி கொடுத்துக்கிறேன். இந்த பெயிண்டிங் பண்ணுற டைமில் நான் மெட்டர்னிட்டி லீவ்லாம் எடுக்கல. ஸோ எனக்கு மண்டே டு ஃப்ரைடே ஆஃபீஸ் இருக்கும். அண்ட் சாட்டர்டே சண்டேலையும் சம்டைம்ஸ் ஷாப்பிங் போகிற மாதிரி இருக்கும், டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கும். ஸோ எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் கேப்பில் இந்த பெயிண்டிங் பண்ணுறது கொஞ்சம் பெரிய டாஸ்க்காக தான் இருந்துச்சு. டைமும் ரொம்ப லிமிட்டடாக இருந்ததுனால ரொம்ப டிஃபிகல்ட்டான பிக்சர் சூஸ் பண்ணாமல் என்னோட கம்ஃபர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிக்சர் சூஸ் பண்ணிவிட்டு அதில் நான் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபேஸ்க்கு ஸ்கின் கலர் கொடுத்துக்கிட்டேன். அண்ட் ஹேண்டுக்கு எல்லாமே ஸ்கின் கலர் கொடுத்துட்டேன். அண்ட் ஹேருக்கு க்ரோம் எல்லோ அண்ட் ப்ரௌன் கொடுத்துக்கிறேன். அண்ட் ட்ரெஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் பிங்க் அண்ட் வயலட் காம்பினேஷன் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டை நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கேன்வாஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இனிஷியலாக ஒரு கோட் ஆஃப் ஜெஸோ ஒயிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னோட ஜெஸோ பாட்டில் எங்கே இருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. அண்ட் அதை தேடுறதுக்கு எனக்கு எனர்ஜியும் இல்லை. அதனால நான் டைரெக்டாகவே பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ஒரு 1 or 2 கோட்டிங் ஜெஸ்ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எதுவுமே நான் ப்ராப்பராக பிளான்லாம் பண்ணல. அப்படியே கோ வித் த ஃப்ளோ மாதிரி தான் போயிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு திடீர்னு நடுவில் தோணுச்சு நம்ம ஃப்ளோரசன்ட் கலர்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ தட் இது நம்மளுக்கு க்ளோ ஆகும் யூவி லைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அங்கங்கே பிங்க் ஃப்ளோரசன்ட் கலர் கொடுத்துக்கிறேன். அண்ட் ஆல்சோ வயலட் ஃப்ளோரசன்ட் கலர் கொடுத்துட்டு நான் யூவி லைட் அடித்து பார்த்தேன். எனக்கு ரொம்பவே ரிசல்ட் பிடிச்சிருந்துச்சு. உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு பேங்கிள்ஸ் போட்டுட்டு பெயிண்ட் பண்ணவுமே கஷ்டமாக தான் இருந்துச்சு. பேங்கிள்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி லார்ஜ் ஏரியாவில் பெயிண்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்ட்ரோக்ஸ் ஈஸியாலாம் பண்ண முடியலை. ஓகே, ஸோ நான் பேக்ரவுண்டில் டீல் ப்ளூ போட்டிருந்தேன்ல, ஸோ அது மேலேயே நான் ஃப்ளோரசன்ட் க்ரீன் மாதிரி லைட்டாக ஒரு கோட்டிங் கொடுத்துக்கிட்டேன். அப்போ தான் அது யூவி லைட்டில் க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் பேக்ரவுண்ட் முடிச்சதுக்கப்புறமா நான் பிளாக் யூஸ் பண்ணி ஃபுல் இமேஜ்க்கும் நான் அவுட்லைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கேர்ள் அவுட்லைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்டில் க்ரீப்பர் பிளான்ஸ்லாம் போட்டிருந்தேன்ல, ஸோ அது ஃபுல்லாகவே நான் இப்போ க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன்.
சாலிட் க்ரீனாக போடாமல் கொஞ்சம் டபுள் ஷேடிங் இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணேன். அதனால லைட் க்ரீன் டார்க் க்ரீன் இருக்க மாதிரி போட்டேன். அண்ட் இது பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே நிறைய லீவ்ஸ் போட்டு முடிக்கவே எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இயரிங் ட்ரெஸ்லலாம் நான் வந்து மிரர் ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அந்த க்ரீப்பர்ஸ் போட்டு முடிக்கவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பார்க்க ஈஸியாக இருந்தாலுமே ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருந்தது. கொஞ்சம் பிரேக் எடுத்து தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு டெஸ்ட் பீஸில் வந்து நார்மல் பிங்க் அண்ட் ப்ளூ வைக்கலாமா இல்லைனா ஃப்ளோரசன்ட் பிங்க் அண்ட் ப்ளூ வைக்கலாமா அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் பெயிண்டிங்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணி நான் அங்கங்கே டிசைன் பண்ணிக்கிறேன். முன்னவே சொன்ன மாதிரி நான் எதுவுமே பிளான் பண்ணல. ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் பெயிண்டிங்காக ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கங்கே மிரர் ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு யூவி லைட்டில் க்ளோ ஆகிற மாதிரி பண்ணலாம். 3D அவுட்லைனர் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்டு லுக் கொடுக்கும். அப்புறம் பின்னாடி நான் வந்து க்ளே யூஸ் பண்ணி ரோஸ்லாம் கூட பண்ணியிருப்பேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஒன்லி கலரிங் பண்ணுற வீடியோ மட்டும் தான் இருக்குது. இன் ஃபியூச்சர் வீடியோஸில் ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் எப்படி 3D ரோசஸ் பண்ணேன் மோல்டட் க்ளே யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் ரோசஸ்க்குமே வந்து நான் கலர் காம்பினேஷன் வந்து ஃப்ளோரசன்ட் கலர்லேயே கொடுத்துக்கிறேன். அப்போ தான் யூவி லைட்டில் க்ளோ ஆகும்ன்ட்டு. ஃபங்க்ஷனில் வந்து என்னால் வீடியோஸ்லாம் கவர் பண்ண முடியல, ஏன்னா நான் ஸ்டேஜில் இருந்ததுனால. அண்ட் கெஸ்ட்லாம் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. என்கிட்ட ஜஸ்ட் ஃபோட்டோஸ் மட்டும் தான் இருக்குது, அதெல்லாம் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஹோப் யூ லைக் இட். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு வர முடியல. ஸோ அதனால வீட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்களையுமே நாங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வைக்க சொல்லியிருக்கோம். ஸோ அந்த டைமில் வந்து என்னால் கொஞ்சம் வீடியோ கவர் பண்ண முடிஞ்சது. ஸோ சில கிளிப்பிங்ஸ்லாம் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷனில் வந்து மெஜாரிட்டி ப்ளூ தான் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வந்த டீச்சர்ஸ்லேயுமே அரௌண்ட் 90% வந்து ப்ளூ தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மாவோட ஸ்கூல் ஹெச்எம் வந்து நடுவில் இன்டரப்ட் பண்ணி என்ன எல்லாம் ப்ளூவே வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க நான் பிங்க் வைக்கிறேன்னு நிறைய பிங்க் வச்சுட்டாங்க. அண்ட் அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் ஹியர் இஸ் த ஃபைனல் ரிவீல் இன் UV light. Hope you will like this painting. If yes, then please like this video and subscribe to my channel. Thank you for watching.